என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நல்ல நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கிறிஸ்தவம் ஒரு இனிய அனுபவம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நானும் அன்பு சகோதரர் வெங்கடேசன் அவர்களும் உங்கள் ஒவ்வொருவரையும் இணைந்து சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். பிரியமானவர்களே, இந்த நிகழ்ச்சியானது நம்முடைய அநேக கேள்விகளுக்கு பதிலாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், அவர் நமக்கு தந்த இந்த பரிசுத்த வேத புஸ்தகம் எப்படிப்பட்டது என்ற அநேக காரியங்களை நாம் பதிலாக பெற்று வருகிறோம். ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே நம்முடைய கேள்விகளுக்கு பதிலையும் நம்முடைய வாழ்க்கையை ஒரு இனிய அனுபவத்திற்குள்ளாக ஆண்டவர் கொண்டு வருகிற ஒரு நிகழ்ச்சியாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறதை நினைக்கும் போதெல்லாம் நாங்கள் ஆண்டவரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட நம்முடைய கேள்விக்கு பதில் சொல்ல அன்பு சகோதரர் ஆயத்தமாக இருக்கிறார். அதே நேரத்தில் நாம் இந்த நாளிலே கவனமாக இந்த நிகழ்ச்சியை பார்ப்போம். முடிவிலே உங்களுக்கு ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சிக்கு போவோமா? அண்ணே, பிரைஸ்லாண்ணே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒவ்வொரு நிகழ்ச்சியும் அநேகருடைய கண்களை திறக்கிற நிகழ்ச்சியாய், விசேஷமாக நம்ம கடந்த 2 வாரத்திற்கு முன்பாக நம்முடைய ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவர் அப்படின்ற அந்த நிகழ்ச்சியை பார்த்து அநேகர் ஆண்டவர் எங்கள் கூட பேசினார், எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது உண்மையாகவே ஆண்டவரை நம்ம துதிக்காமல் இருக்கவே முடியாதுண்ணே. ஆண்டவருக்கே எல்லா கனமும் மகிமையும் துதியும் நம்ம செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். சரி, ஆனால் இன்றைக்கி நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வியோடு உங்களை சந்திக்கிறோம். என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓகே, அவர் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றினார், நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்தார் என்பதற்கெல்லாம் நமக்கு வேதத்தில் ஆதாரங்கள் உண்டு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுலை நீங்கள் பார்க்கும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நியாயப்பிரமாணம் பலவீனமானது அப்படின்னு அதை அறிமுகப்படுத்துகிறார். அப்படி வரும்போது இதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் மாதிரி தெரியுது. வேதத்தை ஒரு வேளை குறை சொல்லணும் அல்லது வேதத்தை ஏதாவது தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பாக அவங்க அதை எடுத்துக்கொள்ளுகிறார்கள். சரி, இதற்கான பதில்களை இன்றைக்கி நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். சரிண்ணா, நீங்கள் அதை சொல்லுங்கள். இந்த நியாயப்பிரமாணம் பலவீனமானது என்று பவுல் சொன்ன இந்த வாதத்தை வைத்து அவர்கள் பேசுகிறார்களே, இதற்கு நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? நிச்சயமா, அதாவது நம்முடைய வேதாகமத்தின் தேவன் வழியாக தீர்க்கதரிசிகள் மூலமாக அநேக காரியங்களை நம்முடைய வேதாகமத்தில் சொல்லியிருக்கிறார். உதாரணத்துக்கு மோசே தொடங்கி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளும் தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. குறிப்பாக நியாயப்பிரமாணத்தை ஆண்டவர் தீர்க்கதரிசியாகிய மோசே அவர்கள் மூலமாக நமக்கு கொடுத்துருக்கிறார். அதில் பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம் என்பது ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் இருக்கிறதான புத்தகங்களுக்குள்ளாக அந்த பிரமாணங்கள் அடங்கி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த வார்த்தைகளில் அநேக கட்டளைகள் இருக்குது. நியாயப்பிரமாணத்தில் அநேக கட்டளைகள் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா நியாயப்பிரமாணம் என்பது ஏதோ குறிப்பிட்ட ஒரு காரியத்தை மட்டுமே சொல்லப்பட்டதில்லை. அங்கே இருக்கிற பல விஷயங்கள், அங்கே சரித்திரம் இருக்கிறது, அதில் மனிதர்களுக்கு வேண்டிய கட்டளைகள் இருக்கிறது, குறிப்பாக இஸ்ரவேலர்களுக்கு வேண்டிய கட்டளையும் அதில் இருக்கிறது. அப்போது குறிப்பாக இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமே உரித்தான கட்டளைகள் நியாயப்பிரமாணத்தில் அதிகமாக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். ஆனால் முழு மனுக்குலத்துக்கும் வேண்டிய சில கட்டளைகளும் அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ளே அடங்கியிருக்கிறத பார்க்குறோம். அப்போது இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமான சில கட்டளைகள் வரும் பொழுது அது நியாயப்பிரமாணம் என்று தான் சொல்லப்படுகிறது. அந்த நியாயப்பிரமாணங்கள் பின் நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் சொன்ன வார்த்தை வசனத்தின்படி பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷத்தினுடைய 5ஆம் அதிகாரத்தினுடைய 17ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதுக்கல்ல நிறைவேற்றுகிறதுக்கே நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். அதாவது வானபூமி ஒளிந்து போனால் கூட நியாயப்பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒன்றும் சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்போ நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் தீர்க்க தரிசனங்கள் உண்டு. நியாயப்பிரமாணத்தையும் நிறைவேற்ற வந்திருக்கிறார், தீர்க்க தரிசனங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நிறைவேற்ற வந்திருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறத பார்க்க. அப்போ எதுவுமே ஒளிந்து போகக்கூடிய ஒன்று அல்ல. அப்போது எந்த ஒரு நியாயப்பிரமாண சட்டங்களோ அது ஒளிந்து போகக்கூடியதல்ல, அது நிறைவேற்றப்படக்கூடியதாக நம்ம பார்க்குறோம். இப்போ உதாரணத்துக்கு பைபிளில் வாசிக்கிறோம், தள்ளுச்சீட்டை கொடுத்து தள்ளி விடலான்னு சொல்லி ஆண்டவர் மோசே மூலமாக வந்த கட்டளைகளில் திருமண விஷயத்தில் சொல்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்பொழுது இயேசு தேவனுடைய குமாரன் இந்த பூமிக்கு வந்த பொழுது, அவருடைய வார்த்தை இந்த பூமிக்கு மனுஷனாக வந்த பொழுது
தீர்க்கதரிசிகளுடைய நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து. ஏன்னா தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தீர்க்கதரிசனம் உரைத்தார்கள். அந்த தீர்க்கதரிசனத்தின் ஆவி அப்படின்னு சொல்லப்படுக பார்க்க அது இயேசு கிறிஸ்துவுடைய ஆவி அப்படின்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கறத பார்க்குறோம். அப்போ தீர்க்கதரிசிகளுடைய ஆவியாக செயல்பட்ட தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு மகா தீர்க்கதரிசி, கிரேட் ப்ராஃபட்டாக இந்த பூமியில் வந்தார் இயேசு கிறிஸ்து. ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராகலாம் இந்த பூமியில் இருந்தார். அப்போ ஒரு கிரேட் ப்ராஃபட்டாகவும் இந்த பூமியில் இருந்தார் அப்படிங்கிறத வேத வசனத்தின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். இன்னொரு வார்த்தை கூட சேர்க்கலாம், எல்லா தீர்க்கதரிசிகளும் சொன்ன தீர்க்கதரிசி சொல்லப்போனா கிரேட் தீர்க்கதரிசி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலே அவர்தான். அவரை குறித்து தான் சொன்னாங்க. எல்லா தீர்க்கதரிசனும் அவரை குறித்து தான் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்கள். இயேசுவும் அதை சொல்லியிருக்கிறார். மோசே முதற்கொண்டு எல்லாரும் என்னை பற்றி தான் தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவாக சொல்லியிருக்கிறத பார்க்குறோம். அப்போ இயேசு இந்த இடத்துல வரும்போது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்த பொழுது அவர் சொன்னார், தள்ளுச்சீட்டத்தை கொடுத்தாரு, விபச்சாரத்தினாலே ஒழிய நீங்க தள்ளுச்சீட்டை கொடுக்கறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அப்படின்னு சொல்லி அதோடைய நிறைவை கொடுத்தார். ஆரம்பம் அது ஒரு நிழல், அது ஒரு உலக பிரகாரமான ஒரு கட்டளை. ஆனால் அதைவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது விபச்சாரத்துக்கான ஒரு கட்டளையாக, அதற்கு மட்டும்தான் அந்த உரிமையாகவும் அதை தெளிவுபடுத்துகிறார். அப்போ இன்னொரு வார்த்தை கூட இங்க பயன்படுத்தலாம், குவாலிட்டியை ஜாஸ்தி ஆக்குறார், குவாலிட்டியை கம்மி பண்ண, அப்கிரேஷன், ஒரு விஷயத்தோட அப்கிரேட். இது அதுக்கு அடுத்த வெர்ஷன் மாதிரி, இது ஒரு ஃபைனல் வெர்ஷன் மாதிரி தான் நம்ம இயேசு கிறிஸ்துடைய இது பார்த்தீங்கன்னா அது ஒரு உன்னதமான சட்டமாக, ஒரு உயர்வான ஒரு சட்டமாக கடவுள் அதை வெளிப்படுத்துகிறத பார்க்குறோம். உதாரணமாக ஓய்வு நாளை ஆசரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் சொன்னோன்னா அது உலக பிரகாரமான ஒரு சட்டமாக அவர்கள் அதை கடைபிடித்து வந்தாங்க, சடங்காச்சாரமா. ஆனால் இயேசு வரும்போது அந்த நாளில் பார்த்தீங்கன்னா அவர் சுகமாக்கினார், வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். அப்போது உடனே கேள்வி கேட்குறாங்க, ஓய்வு நாளில் நீங்கள் எப்படி சுகப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நீங்கள் உங்களை யாரோ ஒருத்தர் குழியில் ஆடோ மாடோ விழுந்தால் நீங்கள் தூக்கி விட மாட்டீங்களா? கண்டிப்பாக தூக்கி விடுவோம். அப்போது ஓய்வு நாளில் ஆடு மாடு தூக்கி விடும்போது ஏன் ஒரு மனுஷனை சுகப்படுத்தக்கூடாது? அப்போ அதுக்கு அடுத்த அப்கிரேஷன், அதாவது ஓய்வு நாளுங்கிறது கர்த்தருக்கு பிரியமான நாளாக, அது கடவுளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கணுமே ஒழிய அது ஒரு சடங்காச்சாரமான ஒரு நாளாக அல்ல அப்படிங்கிறத ஆண்டவர் தெளிவுபடுத்தி. அப்படி பார்க்கும்போது இந்த விபச்சாரத்தை கூட விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு தான் பிரமாணம் சொல்லுது. ஆமா. அப்ப இங்கே அதை அப்கிரேட் பண்றாரு. எப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறதே விபச்சாரம் அப்படிங்கிறார். அங்க கொலை செஞ்சாதான் பாவம்ன்றாரு. இங்க நினைவே அந்த சகோதரனை மூடனேன்னு சொல்றவன் கொலைபாதகன் சொல்றாரு. நியாயம் இல்லாமல் அது ஒரு விஷயம் முக்கியமான, ஏன்னா பார்த்து சொல்லுது, நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் அப்படின்றது ஒரு காரணத்தை நம்ம பார்க்கணும். நியாயம் இல்லாம எதையுமே நம்ம செய்யக்கூடாது. கோபம் கொண்டாலும் நீங்க பாவம் செய்யாதீர்கள். இப்போ வசனம் ரொம்ப தெளிவாக எல்லாமே ஒரு அப்டேட் பண்ணுற மாதிரி, ஒரு அப்கிரேட். இப்போ நம்ம சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கம்ப்யூட்டர்லேயே ஒரு ஓஎஸ் போடுறோம். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேர்ஷனாக வரும். முதல்ல எக்ஸ்பீமோ, அப்புறம் இப்போ விண்டோஸ் 8 இப்படி ஒவ்வொரு அப்கிரேட். அப்போ அந்த கம்பெனியை அதுக்கான அப்டேஷன் கொடுக்குறாங்க. அப்போது அப்டேஷனை யாரும் தப்பு சொல்கிறது கிடையாது. ஆமாம், இதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்தால் இன்னும் நிறைய காரியங்கள் அதில் இருக்கும், புதிய விஷயங்கள் அதில் இருக்கும் அப்படிங்கிறோம். அப்போ கடவுள் ஒரு தன்னுடைய குமாரன் தேவனுடைய வார்த்தை இந்த பூமிக்கு வந்த பொழுது முழு மனு குலத்துக்கும் தேவையான விஷயங்களை ஒரு ஃபைலனால ஒரு அப்டேஷனாக இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு தரார். அதான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு விஷயங்களை வேதாகமத்தினுடைய வார்த்தைகள் மூலம் அங்கே வெளிப்பட்டிருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து இதைத்தான் சொன்னார், நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதலாக நான் வந்திருக்கிறேன், தீர்க்க தரிசனங்களுடைய நிறைவேறுதலாக நான் வந்திருக்கிறேன். இயேசுதை கிளைம் பண்ணார். அப்போ இயேசு கிறிஸ்து அவர் இந்த யூத மார்க்கத்தின் வழியாக அவர் பிறந்தபடினாலே யூத வழக்கத்தின்படி அவர் எல்லா காரியங்களும் செய்திருந்தார். எல்லா விஷயங்களும் யூத வழக்கத்தின்படி தான் அவர் செய்திருந்தார். ஆனால் இயேசு இந்த பூமியில் யூத குலத்தில் வந்திருந்தாலும் முழு மனு குலத்துக்கான ஒரு இரட்சகர். அதை அவர் தன்னுடைய வாழ்நாளிலே அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். 2 பகுதிகள் இருக்குது. முதல்ல அவர் தீர்க்கதரிசனத்தின்படி அவர் யூதர்களுக்கு மாத்திரம் வந்திருக்கிறவர், ஒரு தீர்க்கதரிசி. ஆனால் 2வது பகுதி இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் அவர் முழு மனுக்குலத்தினுடைய இரட்சகர். இதை நம்ம ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. ஏன்னா நம்ம ஒரு வசனத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு சில காரியங்களை மட்டும் எடுத்து பார்க்கும் பொழுது வீட்டாருக்கு மட்டும் தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லப்படும். இப்போ உதாரணத்துக்கு மத்தேயு 10:5-6 வாசிக்கும் பொழுது காணாமல் போட ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம்னா, அவர் இஸ்ரவேல் வீட்டாருக்கு இடத்துக்கு உண்மையாலுமே இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி உலகத்தில் ஊழியம் செய்த போது அவர் இஸ்ரவேலுடைய அந்த இடத்துல தான், இஸ்ரவேலை சுற்றி இருக்கிற பகுதியில் தான் ஊழியத்தை செய்தார். ஆனால் அவர் எப்பவும் திரும்ப திரும்ப அவர் சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் தான் உலகத்திற்காக, எல்லா மனிதர்களுக்காக உலகத்தின் பாவத்தை சுமந்து தேவாட்டுக்குட்டி. அவரை பற்றி தீர்க்க தரிசனம் உரைக்கும் பொழுது கூட
அந்த அவர் பிறந்த டைமில் கூட அவர் சொல்லும்போது அவர் புறஜாதிகளுக்கு ஒளியாக இருக்கிறார் அப்படின்னு அவர் சொல்ல பார்க்குறோம். உம்முடைய ஜனமாக இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் இருக்கிறார் என்று சொல்லி லூக்கா 2:30-32 வாசிக்கிறோம். பூமியிலே சமாதானம் அவருடைய பிறப்பினால். அதுதான், வெறும் இஸ்ரவேலுக்கு மட்டும் இல்லை. எஸ். அப்போ இயேசு கிறிஸ்துவோடைய பிறப்பு என்பது இஸ்ரவேலுக்கும் அதே நேரத்தில் புற ஜாதி. இப்போ நிறைய நேரத்தில் இந்த நம்முடைய வேதாகமத்தில் ஜாதின்னு இது என்ன ஜாதி இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அது ஆக்சுவலாக மொழிபெயர்ப்பில் வந்து இனம்னு மொழிபெயர்த்து நல்லா இருந்திருக்கும். புற இனத்தவர்கள், அதை நாங்கள் ஜாதி இல்லை, புற இனத்தவர்கள். அப்போ அந்த புற இனத்தவர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் அவர் வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக அவர் வெளிப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அடிப்படையில் இயேசு கிறிஸ்து, ஆனால் இதே நேரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்து அவர் பரமேறி செல்லும் பொழுது தன்னுடைய சீடர்களுக்கு அவர் கொடுக்குற கட்டளை வந்து நீங்கள் உலகமெங்கிலும் போய் சுவிசேஷம் அறிவிங்கள். இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலுக்கு மட்டும் வந்திருந்தால் அவர் முழு உலகத்துக்கும் போக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம், நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரிந்தும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். தொடர்ந்து மத்தேயு 28:19 வாசிக்கும் போது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி சகல இனத்தவரையும் சீஷராக்கி. அப்படிதான் இயேசு சொல்லல. அப்ப இயேசு கிறிஸ்துவை பற்றி அவருக்கு முன்பாக அவருடைய வழியை ஆயத்தப்படுத்த வந்த தீர்க்கதரிசியாகிய யோவான் அவர் சொல்லும்போது கூட நீங்கள் முன்னாடியே சொன்னது போல் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி, அவர் முழு உலகத்தின் ரட்சகர். அப்போ உலக ரட்சகராக இயேசு இந்த பூமிக்கு வந்தபடினால அவருடைய வார்த்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவருடைய பிற்பகுதியுடைய ஊழியத்தினுடைய அந்த 2வது பகுதி என்பது முழு உலகத்துக்கும். அப்போ அது இஸ்ரவேலுக்கு மட்டுமானது அல்ல. அப்போ இஸ்ரவேலுடைய சில சட்டத்திட்டங்கள் இவைகள் வந்து முழு உலகத்துக்கும் சேர்ந்ததாக இருக்க முடியாது என்பதை இயேசுவே அங்கே தெளிவுபடுத்தி விட்டார். அப்போ இயேசு கிறிஸ்து தெளிவுபடுத்தினதான் அவருடைய அப்போஸ்தலர்கள் அதை பிரசங்கித்தார்கள். அவருடைய அப்போஸ்தலர்களுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட பிறகு எப்படிப்பட்டவராக மாறினார் அப்படிங்கிறத நம்ம முந்தைய 2-3 வாரங்களும் பார்த்து அதை பற்றி பேசணும். அவ்வளவு அற்புதமான ஒரு தேவ மனுஷன், அவ்வளோ அழகாக தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கக்கூடியவர், ஆதாரத்தோடு வேத வாக்கியங்களுடைய ஆதாரத்தோடு இயேசு கிறிஸ்து தான் கிறிஸ்து என்று ஸ்தாபித்தவர். அவர் தேவனுடைய குமாரன் என்பதை அவர் பகிரங்கமாக அறிவித்து தேவனுடைய வார்த்தைகளை போதித்தவர். அப்படிப்பட்ட அப்போஸ்தலன் அவர் வந்து நீங்கள் சொன்ன வசனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7:18, முந்தின கட்டளை பலவீனம் உள்ளது பயனற்றதுமாக இருந்த நிமித்தம் மாற்றப்பட்டது, நியாயப்பிரமாணமானது ஒன்றையும் பூரணப்படுத்தவில்லை, அதிக நன்மையான நம்பிக்கையை வருவிப்பதோ பூர்ணப்படுத்துகிறது, அந்த நம்பிக்கையினாலே தேவனிடத்தில் சேருகிறோம். 10:1 எபிரேயரில் இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலியினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூர்ணப்படுத்த மாட்டாது. இப்போ இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்திலே தீர்க்கதரிசியாகிய மோசே மூலமாக ஆண்டவர் பல பலி முறைகளை ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஒவ்வொரு பலிகள் இந்த பாவம் செய்யும் பொழுது, இந்த இது செய்யும் பொழுது இந்த வசதி இருக்கிறவர்கள் இந்த விதமான புறாக்களை பலியிட வேண்டும், அல்லது 1 வயது ஆட்டுக்குட்டியை பலியிட வேண்டும், அல்லது மாடு கன்றுக்குட்டிகளை பலியிட, இப்படி பலவிதமான பலிகளை குறித்து ஆண்டவர் சொல்லியிருந்தார். இவைகள் எல்லாம் பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக பலியிட வேண்டும். இதை வருஷந்தோறும் ஆசாரியன் பலியிடணும். இந்த விஷயங்களை நம்ம வேதாகமத்தில் தெளிவாக வாசிக்கிறோம். இது தீர்க்கதரிசியாகிய மோசே மூலமாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறதான பிரமாணங்கள். இது இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் செய்து வந்த கடமைகள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முழு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, ஏற்கனவே தீர்க்கதரிசி சொன்னபடி தீர்க்கதரிசனத்தின்படி அவர் சுமந்து தீர்த்து விட்டபடினால் இப்போதான் அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த விஷயத்தை எழுதுகிறார். நியாயப்பிரமாணமானது இந்த இடத்துல அது முன்பு நிழலாக இருந்தது, இப்பொழுது அது நிஜமான ஒரு பலியாக, தேவனுடைய வார்த்தையாகிய அவருடைய குமாரன் இந்த பூமியில் வந்து அவர் நமக்காக பலியாகி விட்டபடினால் அவைகள் இன்றைக்கு பலனற்றதாகிவிட்டது. முன்பு ஒன்று இருந்தது, அவைகள் இன்றைக்கு பலன் இல்லை, அப்கிரேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து அது வந்து அடுத்த வெர்ஷன், ஃபைனல் வெர்ஷனுக்கு வந்துருச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் எடுத்துக்கிட்டாலே நம்ம வந்து அடுத்த வெர்ஷனுக்கு போயாச்சுன்னா அந்த வெர்ஷன் ஓப்பன் ஆகாது, முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. அப்போ இந்த ஒரு பக்கா ஒரு விஷயத்துக்கு வரும் பொழுது அடுத்து வந்து நமக்கு யூஸ் இல்லாமல், அதனால ஒரு பயன் இல்லாமல் போயிடுது. நியாயப்பிரமாணத்தை ஒழிக்கலை, அதனுடைய அடுத்த ஃபைனல் வெர்ஷனுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். ஃபைனல் வெர்ஷன் யாருன்னா அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அந்த வெர்ஷன் வரும்போது முந்தின வெர்ஷன் வந்து இந்த வெர்ஷனை விட பலவீனமற்றது, பலமானது அல்ல. கண்டிப்பாக அது பலவீனமானது தான். அது நிச்சயமாக அது நமக்கு பயன் இல்லை.
ஏன்னா அது முன்பு பயன் இருந்தது, ஏன்னா அவர்களுக்கு பாவத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக பலிகள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து விட்டபடினால், அவரே பலியானபடினால் பழைய கட்டளைகள் என்பது உண்மையாலுமே பலவீனமானது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து தெளிவாகத்தான் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணத்தினுடைய எந்த கட்டளைகளை அவர் சொல்லுகிறார், எந்த விஷயங்களை அவர் எடுத்து சொல்கிறார் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக பார்க்கிறோம். அப்போ வேதத்தில் அவர் பலிகளை குறித்த விஷயங்களில் அவர் அந்த காரியத்தை அவர் வந்து தெளிவாக சொல்லுகிறத பார்க்குறோம். இப்போது நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இயேசுவனுடைய போதனையை மாற்றிட்டாரு அப்படின்னு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. ஆனால் இப்போ மாற்றுறதுனா என்ன, அதை அப்கிரேட் ஆனதை சொல்கிறதுனா என்னன்ற விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு கம்ப்யூட்டரில் நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு ஓஎஸ் நம்ம வந்து விண்டோஸ் ஓஎஸ் போட்டிருக்கோம், அதை நீக்கிட்டு மேக் ஓஎஸ் நம்ம போட முடியும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸுங்கிற அந்த ஓஎஸ்ஸே கிடையாது, ஒரு புதிய ஓஎஸ் நம்ம. ஏன்னா உங்களுக்கு உதாரணத்துக்காக நான் மக்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன், இல்லாமல் ஆக்கி இன்னொன்று உள்ள நுழைக்கிறது, ஒரு விஷயத்தை இல்லாமல் ஆக்கி இன்னொன்று உள்ள நுழைக்கிறது தான் வந்து அதை வந்து ஒழிக்கிறதுன்னு அர்த்தம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து ஒரு விஷயத்தை ஒழிக்கலை, ஒரு விஷயத்தை, அந்த விஷயத்தை இயேசு போதித்ததை அப்படியே மக்களுக்கு புரியும்படியாக எடுத்து சொல்லுகிறார். இயேசு உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் பிரசங்கிங்கள் என்றதை அப்போஸ்தலனாகிய பவுல் புரியும்படியாக பிரசங்கித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லும்போது ஒரு ஞாபகம் வருது, பழைய ஏற்பாட்டில் பிரமாணத்தில் என்ன சொல்கிறாருன்னா பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, அவ்வளோதான். இங்கே பாருங்க சத்தியம் பண்ணுறதே தவறுன்ற நிலைமைக்கு அங்கே கொண்டு வந்துட்டார். அப்போ வந்து அப்கிரேட் தான். அப்போனா இங்கே புதிய ஏற்பாட்டில் இதில் போய் சொல்லிக்கோ அப்படின்னு சொன்னாதான் நம்ம அதை பொய் பேசும்போதே நம்ம சொன்னோம் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது தான் தெளிவாக அங்கேயும் அதான் இருக்கு. இங்க இன்னும் ஸ்டாண்டர்ட் ஜாஸ்தியா அதான். இன்னும் நம்ம உதாரணத்துக்கு இன்னும் நம்ம சொல்ல போகணும்னா, இப்போ உதாரணமா பழைய ஏற்பாட்டு காலத்துல பலிகள் தீர்க்கதரிசியாகிய மோசே மூலமாக கொடுக்கப்பட்டிருந்தது. எதுக்காகனா பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இவைகள் நியாயப்பிரமாணத்தினுடைய முக்கியமான கட்டளைகள். நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது நியாயப்பிரமாணத்தில் ரொம்ப முக்கியமான கட்டளை, கடவுள் வந்து பலி அவசியம். அதுவும் பாவ நிவாரண பலியும் குற்ற நிவாரண பலியும் மிகவும் அவசியமான ஒன்று. அது எதற்காக என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய பாவங்களை அந்த ஆட்டு மேலே நம்ம சுமத்தி அந்த ஆட்டை வந்து பலியிடணும் அப்படின்னு சொல்லி, இது ஒரு நிழலோட்டமாக, இது நிஜமல்ல, ஒரு நிழலாக மனிதர்களுடைய பாவத்தை ஆட்டு மேலே சுமத்தி நம்ம வந்து ஆடை பலி கொடுக்கும் பொழுது அந்த விடுதலை உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த விசுவாசம் கடவுள் சொல்லியிருக்கிறார். ஆனால் இது நிஜமல்ல, ஒரு நிழல். அது உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, கடவுளுடைய குமாரன் அவருடைய வார்த்தை இந்த பூமிக்கு மனுஷனாக வந்து நமக்காக முழு உலகத்தையும் சுமக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியாக அவர் பலியாவார் அப்படிங்கிறத தான் வந்து முன்னாடியே கடவுள் நிழலோட்டமாக தீர்க்கதரிசியாக மோசே மூலமாக சொல்லியிருக்கிறார். அதே தான் இன்றைக்கு அப்கிரேட் ஆகி இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். அதற்கு பிறகு அப்போஸ்தலனாகிய பவுல் அதைத்தான் பிரசங்கித்தார். ஆனால் இதை மாற்றுறதுன்னா என்ன தெரியுங்களா, பலி என்பது பாவ நிவாரணத்துக்கு கிடையாது, பலி கொடுக்கறது தேவையில்லை. ஏதாவது பாவ நிவாரணத்துக்காக பலி கொடுக்கக்கூடாது, அது பலியே வந்து பாவத்துக்காக இல்லை, பாவத்தை சுமத்த முடியாது, எந்த ஆட்டு மேலேயும் நம்ம பாவத்தை சுமத்த முடியாது நீ பிரசங்கித்தா அது கான்ட்ராடிக்ட் ஆகிடும், முரண்பட்டு போயிடும். அப்போ தீர்க்கதரிசிகள் சொன்ன சத்தியத்துக்கு முரணாக பேசுகிறது அப்படின்னு சொன்னால் இதுதான் அதுக்கான முக்கியமான ஒரு விஷயம். பாவத்தை யார் மேலேயும் சுமத்த முடியாது, பாவத்தை யாரும் சுமக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தாருன்னா நிச்சயமாக அப்போஸ்தலனாகிய பவுல் கான்ட்ராடிக்ட் ஆவார். ஆனால் அவர் அப்படி சொல்லல. அந்த பாவத்தை இயேசு நமக்காக சுமந்திருக்கிறார், இயேசு கிறிஸ்து நமக்காக பலியாக இருக்கிறார். அப்போ இதுல இருந்தே நமக்கு தெரியுது, தீர்க்கதரிசிகள் சொன்ன அந்த வார்த்தைக்கு எல் மூளை அளவு கூட முரண்பட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கல அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். உபாகமும் 14ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் பிள்ளைகள். இது யார் மூலமாக சொல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, தீர்க்கதரிசியாகிய மோசே மூலமாக கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகத்திலே, அதாவது யூதர்கள் இதை வந்து தோரா என்று சொல்லுவாங்க, சரிங்களா? அந்த புஸ்தகத்திலே தீர்க்கதரிசியாகிய மோசே மூலமாக சொல்லப்பட்ட வசனம், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகள். இது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக ஏறக்குறைய 1500 வருஷத்துக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தினுடைய 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். பார்த்தீங்கன்னா இங்கே வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் பிள்ளைகளாக நம்ம நினைக்கிறார், அவர் தகப்பனை போல நம்ம நேசிக்கிறார் அப்படிங்கிறத
தேவனுடைய தீர்க்கதரிசிகள் நீதிமொழிகள் புத்தகத்தில் எழுதும் போதும் அழகாக அது சொல்லியிருக்கிறது எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, நேசிக்கிறதுனால சிக்கிறார் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதையே தான் புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுதும் இயேசு கிறிஸ்துவும் வந்து நாம் வந்து பிதாவினுடைய பிள்ளைகள் அப்படிங்கிறத அவர் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். கண்டிப்பா நம்ம அழைக்கும் போதே பரமன் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நம்ம வந்து எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கும் போது உறவு இல்லைன்னு அழகா பரமன் இருக்கிற எங்கள் பிதாவே உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, அதுதான் இயேசு கிறிஸ்து லார்ட்ஸ் பிரேயர் அப்படின்னு சொல்றோம். கண்டிப்பா அழகான ஒரு பிரேயரை வந்து கடவுள் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். இதை வந்து இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி நமக்கு சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கும்போது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். அப்போ இந்த இடத்துலயும் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றாருன்னா பிள்ளைகளுக்கு சொல்லுகிறார். பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நீங்கள் தகப்பன் நேசிக்கிற பிள்ளைகள் அப்படிங்கறத அங்க உறுதிப்படுத்துங்க. அங்க அப்பா மகன்ற உறவை அங்க கிட்டத்தட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு ஊழியத்தில் வந்தவர். அப்போஸ்தலனாகிய பவுல்ல இருந்து நீதிமொழிகள் புத்தகம் ஏறக்குறைய 800 வருஷம், ஆராய்ச்சியாளருடைய கருத்துப்படி 800 வருஷம். அப்போஸ்தலனாகிய பவுல்ல இருந்து உபாகம புஸ்தகத்தோட மோசே தீர்க்கதரிசி மூலமாக எழுதப்பட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 1500 வருஷம். அப்போ இந்த 1500 வருஷமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக சொன்ன தெய்வம் ஒரே ஒருவர் தான் அப்படிங்கிறத நம்ம திண்ணமாக அறிந்து கொள்ள முடியும். எப்படின்னு பார்த்தா அவர் தன்னை அப்பாவாதம் தகப்பனாக பிதாவாக வெளிப்படுத்துகிறார். மக்களை மனிதர்களை அவரை நேசிக்கிற பிள்ளைகளை அவர் பிள்ளைகளாகத்தான் பார்க்கிறார். அப்போ ஒரே தெய்வத்தை தான் 1500 வருஷங்களாக தீர்க்கதரிசிகள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. அந்த தெய்வத்தை தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் மாற்றமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னது போல் அவர் பிதா கிடையாது, நாமெல்லாம் அவர் எஜமானு, நம்மலாம் அடிமைகள் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக தீர்க்கதரிசிகளுடைய கடவுள் கிடையாது. அதை நம்ம ரொம்ப முக்கியமாக நம்ம ஏற்கனவே போன்ற தீர்க்கதரிசிகளின் கடவுள் கிடையாது. தீர்க்கதரிசிகளுடைய இறைவனாக இருந்திருந்தால் நிச்சயமாக நான் தகப்பன் தான் சொல்லணும். அதான் வேதம் அறிவுறுத்துகிறது. இதில் நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய நிறைவேறுதல் இயேசு கிறிஸ்து, அந்த நிறைவேற்றத்தினாலே இயேசு பலியாகிவிட்டபடினால் அவருக்கு முன்பாக பலி கோட்பாடுகள் பலவீனமானதும் பயனற்றதுமாக மாறிவிடுகிறது. அதனால் முன்பாக ஆடை பலி கொடுத்தாங்க, இன்றைக்கி ஆடை பலி கொடுக்க வேண்டியதில்லை. மாடை பலி கொடுத்தாங்க, இப்போ மாடை பலி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா பலியை விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை நாம் விசுவாசிக்கும் பொழுது அதனால் நமக்கு ஒரு பெரிய மீட்பும் ரட்சிப்பும் நமக்கு கிடைக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கித்திருக்கிறார். அதனால் இயேசு என்ன பிரசங்கித்தாரோ அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கிறார். அற்புதமான விளக்கணே. கத்தச்சித்தமானா நம்முடைய தேவன் பிதாவாக இருக்கிறார், அப்பாவாக இருக்கிறார் அப்படின்றத குறித்து கூட ஒரு நாள் நம்ம பேசுவோன்னே. உண்மையாக அது ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியம். ஆண்டவருக்கே எல்லா மகிமையும் உண்டாகட்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். எவ்வளோ ஒரு இனிய அனுபவம் பாருங்கள். கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, அது ஒரு அனுபவம். இட்ஸ் நாட் எ ரிலீஜன், இட்ஸ் அ ரிலேஷன்ஷிப். இதை நம்ம மறந்து விடவே கூடாது. அநேக நேரங்களில் நம்ம ஒரு மதமாய் பார்க்கிறோம், அது தவறு. காரணம், அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாக அந்த தகப்பன் என்ற அந்த ஸ்தானத்தை அவர் நமக்கு கொடுக்கிறார். ஒருவேளை இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எனக்கு அப்பா இருந்தும் பிரயோஜனம் இல்லை, அல்லது எனக்கு அப்பாவே இல்லை அப்படிலாம் நீங்கள் நினைக்கலாம். இன்று உங்கள் வாழ்க்கையிலே நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனை அப்பா என்று உங்களால் கூப்பிட முடியும். நீங்கள் கூப்பிடலாம். காரணம், அவர் உங்களை, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்களை அவர் பிள்ளைகளாக தான் பார்க்கிறார். அந்த வசனம் என்ன அழகான ஒரு வசனம் பாருங்க. எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தினுடைய அந்த 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். பாருங்க, பிள்ளைகள், நம்மளை அப்படி தான் சொல்றார், பிள்ளைகள். அப்போ எவ்வளோ ஒரு அழகான ஒரு உறவை காண்பிக்கிறார். எதற்காக? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு. அப்போ அந்த மரண பயத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறதற்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில்
உனக்காக எனக்காக, என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காக இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். ஒருவேளை நீங்க கேட்கலாம், அப்படி கடவுள் மனுஷனை பிறந்துதாயா அவர் அன்பு காட்டணுமா? அவருக்கு அப்படி காட்டாமையே போயிருக்கலாமே, மறிக்காமையே அப்படி போயிருக்கலாமே அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காக தான் யாரோ ஒருத்தர் தூரத்தில் இருந்துட்டு உன் மேலே அன்பா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா போதுமா? வந்து அந்த அன்பை நிரூபிக்கணும்ல, டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும்ல. ரோமர் 5:8 அதை தான் வாசிக்கிறோம். நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் இன்றைக்கு நம்மை விடுவித்து நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றுகிற ரத்தம். இன்றைக்கி இருக்கிற இடத்துல கேட்பீங்களா? யாராக இருந்தாலும் சரி, உங்கள் உள்ளத்தை திறந்து, ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் வாரும், உம்மை நான் அப்பா என்று கூப்பிட விரும்புகிறேன், நான் உமக்கு அடிமையாக இருக்க விரும்பவில்லை, நான் உம்முடைய பிள்ளையாக இருக்க விரும்புகிறேன் என்று நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள். அவர் தகப்பனாக உங்கள் வாழ்க்கையில் அவர் வருவார். நீங்கள் அப்பாவிடத்தில் பேசுவதைப் போல நீங்கள் பேசலாம், எங்கிருந்தும் பேசலாம், யாராக இருந்தாலும் நீங்கள் பேசலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீங்கள் அப்பாட்ட பேசுவதற்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நம்ம போடுவோம்? இல்லை அப்பா இப்படி நின்று தான் பண்ணணும், இப்படி நின்று தான் என்கிட்ட பேசணும்னு சொல்லுவாரா? எந்த இடத்துல அப்பாவை கூப்பிடலாம். கூப்பிடுங்களேன். இந்த இனிய அனுபவத்தை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளுங்களேன். இதுதான் உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவமாக மாறும். கர்த்தர் தருவார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? நல்ல தகப்பனே, உம்மை அப்பா என்று கூப்பிட எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவிக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உம்மை அப்பா அப்பா என்று கூப்பிடுவது எவ்வளவு பெரிய பாக்கியம். நன்றி, கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உம்மை ஆண்டவரே நாங்கள் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாக, ஆண்டவரே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்தது நிமித்தமாக எங்களுக்கும் பிள்ளைகளாகிற சுதந்திரத்தை தந்துவிட்டீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த சுதந்திரத்தை தாரும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த இனிய அனுபவத்தை நீர் கட்டளையிடும் அப்பா. என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய ஆண்டவரே பாவங்களையும் மன்னியும், அவர்களுடைய பரிசுத்தப்படுத்தும், கழுவும், சுத்திகரியும். தேவ நாமம் உம்முடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படட்டும். விசேஷமாய் வியாதி பலவீனத்தோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சுகத்தை தாரும். என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொன்னீரே, உம்முடைய வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகள் சுகமாவார்களாக. எல்லா பலவீனங்களும் வலிகளும் வேதனைகளும் இன்றைக்கு மறைந்து போகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் கொடுக்கிற விடுதலைக்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுக்கிற சுகங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இரட்சகரும் எங்கள் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிகழ்ச்சியை நீங்கள் கருத்துக்களை, உங்களுடைய சந்தேகங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கீழே காண்கிற இந்த இமெயில் விலாசத்துக்கு நீங்கள் அதை அனுப்புங்க. கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களுக்கு நாங்கள் இலவசமான வேத புத்தகத்தை கொடுக்க விரும்புகிறோம். எனவே நீங்கள் கேட்டு உங்கள் தெளிவான விலாசத்தை SMS பண்ணி பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் இன்னும் அறிந்து கொள்ள விரும்பினால் எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு இதே போல் சில நல்ல DVDs VCDஸை நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இன்னும் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ளலாம். உங்கள் கேள்விகளுக்கான பதில்களை கூட நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் கிறிஸ்தவம் இனிய அனுபவம் என்ற நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி போஸ்ட் பாக்ஸ் நம்பர் 6969 ஆழ்வார் திருநகர், சென்னை 87.